உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. சங்கிகள்லாம் சொல்றது அவர் வந்து காருண்யாவுக்கு எதிராக இருக்கா, காருண்யா அந்த பக்கம் வந்து மதமாற்றம் பண்ணி கொண்டிருக்கிறது, இவர் அதை தடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. காருண்யா அங்கே இருக்கிறதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கூட்டு கலவாணி ரெண்டு பேர் அவரும் இவர் மாமா மச்சா மாதிரி. டெல்லியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து நான் போயிருந்தேன், என்னை கற்பழிச்சிட்டான்னு சொல்லி சாக்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணால் காசு கொடுத்து அமைக்கிறாங்க, இல்லை பயமுறுத்தி எடுத்துறாங்க. இந்த விஷயத்த சொன்னது அவருடைய கூட இருந்த ஒரு பெண். அமெரிக்காவில் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அமெரிக்காவில் அவங்க சொல்கிறாங்க எவ்ரி செகண்ட் பர்சன் இஸ் அ கல்டியர். இந்த ஜக்கி மாதிரி லட்சக்கணக்கானவர் இங்கே இருக்கானுங்க யோகா டீச் பண்ணுறேன்னு அமெரிக்கா ஃபுல்லாக. நாங்கள் எத்தனை பேரை தான் பிடிச்சி உள்ளே போடுறது? சேவ் சாயில்னு உலகம் முழுக்க சொல்லிட்டு இவரே மணல் திருடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பாட்டம் லைன். இதில் ஈஷாவுக்கு மிகப்பெரிய அளவு பங்கு இருக்கு. ஈஷா தான் அள்ளதே மணலை. வணக்கம் சார். வணக்கம். ஈஷாவுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் நீண்ட காலமாக அவர் வந்து இந்தியாவில் இல்லை, குறிப்பாக கோயம்புத்தூரில் அவருடைய அந்த ஆசிரமத்தில் இல்லை, நீண்ட காலமாக வெளிநாட்டிலே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் அவர் நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து உண்மையிலேயே தலைமறைவாக இருக்காரு. இந்தியா வந்தாருன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக அவர் மீது இருக்கிற மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற கோவத்தில் அது வேறு மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் சார். ஏன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக பெற்றோர்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய மகனையோ உள்ளர வந்து இந்த மாதிரி மனம் மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளர வச்சிருக்காங்க, எப்படியாச்சும் மீட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க நடுவில் ஒரு சர்ஜரி நடந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறமே அவர் வந்து ஆக்டிவாக இல்லை, ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டாரு. நிறைய இடத்துல B1 அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்தியாவுக்கு வரல. அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள் சார், எதனால் அவர்? 2-3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவர் மேலே பெரிய பிரச்சனைனா, எனக்கு மற்றவர் அவருக்கு திருட்டுத்தரத்தை பண்ணுறாரு, இல்லை அவர் ஆசிரமத்தில் பல கெட்ட வேலைகள் நடக்குது, அதெல்லாம் பற்றி எனக்கு பிரச்சனையே கவலையே கிடையாது. யானை வழி இடத்துல இருக்கார் அவர். அது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அவருக்கு வந்து உதவி செய்கின்றன. ஏனென்றால் பணம், வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய இருக்கும் பணபலத்துக்காக உதவி செய்கின்றன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஜல்லிக்கட்டும் இதே தான். பணபலத்தினால் வீணாக போன ஒரு கேஸ் அது. அதனால தான் மக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க. பணபலத்தால் வீணாக போன கேஸ் தான் சபரிமலை. அதுக்காக தான் மக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜக்கி வாசுதேவ் விஷயத்துலையும் மக்கள் தான் போராட்டமாக தெருவுக்கு வந்து போராடி அவரை விரட்டுவார்கள். ஏன்னா அவர் நிறையா பேத்துக்கு காசை கொடுத்து ட்ரைபல்லாம் ஏமாற்றி வச்சிருக்காரு. பட் கடைசியில் நியாயம் என்று ஒன்று வரணும்னா, ஜல்லிக்கட்டுலேயும் நிறைய பேர் ஆதரவாக கூட இருந்தாங்க, எதுக்கு ஜல்லிக்கட்டு தடை பண்ணணும்னு. பட் கடைசியில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இல்லை ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லிட்டா. அதே மாதிரி ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையானா தேவை கிடையாது. அது வந்து மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இவர் பயங்கரமான டக்கால்ட்டி பேர் வழி. இவர் என்ன பண்ணார்னா, 2021 எலெக்ஷன் டைமில் பாஜக இவரை வந்து பிரச்சாரம் பண்ண சொன்னிச்சு. இவருக்கு வந்து இவர் ஏமாத்தினது இந்துக்களை மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றிருக்காரு, இஸ்லாமியரையும் ஏமாற்றிருக்காரு. பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ பெண்மணி இந்துவாக மாறிவிட்டார். இதை தான் இந்த சங்கிகள்லாம் சொல்கிறது. அவர் வந்து காருண்யாவுக்கு எதிராக இருக்கார், காருண்யா அந்த பக்கம் வந்து மதமாற்றம் பண்ணி கொண்டிருக்கிறது, இவர் அதை தடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. காருண்யா அங்கே இருக்கிறதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கூட்டு கலவாணி ரெண்டு பேர் அவரும் இவர் மாமா மச்சா மாதிரி 2 பேருமே இருக்கிறது வந்து அந்த நொய்யலாத்து பின்பறம். அது வந்து 2மே யாரையும் வடிதிடம். அப்புறம் சின்மயா ஸ்கூல் இருக்குது, ஃபாரஸ்ட் காலேஜ், பாரதியார், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, CRPFலாம் இருக்குது. எல்லாமே யானை வழிதடங்களில் இருக்கனால இவர் மேலே காழ்ப்பு. அது மட்டும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இவரை கோர்ட்டில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா எல்லாமே மத்திய அரசு இவருக்கு கை கொடுக்குது, இல்லை மாநில அரசு கை கொடுக்குது. அதிகாரிகள்லாம் ஆய்வுக்கெல்லாம் போனாங்க, அதுக்கப்புறம் கோர்ட் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அந்த விஷயம் பேசணும்னா, அந்த ஒரு அப்பா தான் இந்த மாதிரி 2 பொண்ணுங்க 2 பேர் மொட்டை அடித்து உள்ளே வச்சுருக்காங்கன்னா, அது வந்து முதல்ல அவங்க அம்மா கேஸ் போடுறாங்க, இல்லை அவங்க சொந்த விருப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அது தீர்வாயிருது. அதுக்கப்புறம் திரும்ப அது கேஸை போட்டு எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, என் பொண்ணுங்களை கொண்டு போய் வச்சுட்டு பண்ணுறான், அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அது காட்சி குழந்தை குட்டியாக இருக்குது, என் பொண்ணுங்களை இப்படி மொட்டை அடித்து தொங்க விட்டான்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அதில் நிறைய நியாயம் இருக்குது. அப்படி சொல்லையில தான் அந்த கேஸை வந்து திருவாளர் SM சுப்பிரமணியம் அந்த அமர்வில் விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பெண்கள் 2 பேரும் வந்து நேரலையில் வந்து லைவில் வந்து VCயில் வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசையில் அப்பாவை அவன் இவன் தான் பேசுகிறாங்களா, ஒரு வெறுப்போடு பேசுகிறாங்க. ஸோ அவர் ஜட்ஜிக்கு வந்து டவுட் ஆயிடுது. சரி, ஒரு என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா, நீ வந்து மரியாதை தான் பேசணும். அவரை வந்து உங்களுக்கு வந்து ஆமா வேணான்னு வெறுப்பாக, ஆனால் அப்பயும் நீ மரியாதை தான் வேணும். அவரை வந்து ஒரு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியாக நீ கேவலமாக பேசுறது என்னால் ஒத்துக்க முடியல. அதனால்
நான் போலீஸுக்கு உத்தரவிடுகிறேன், இங்கே வந்து உண்மையை கண்டறிந்து எனக்கு தெரியணும். 2வது ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு சொல்லுது, நான் ஒன்று கடைசி இந்த மாதிரி எங்களை குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க அப்பாவை மிரட்டி இருக்கு, அவன் என் தங்கச்சியோ அக்காவோ அவள் வந்து சாகும் முறை உண்ணாரம் வந்து இறந்துருவா, சமாதி ஆயிடுவா, அது ஜீவ சமாதி. அதை இவன் ஜக்கி விட்டு முதல் பொண்டாட்டியில் அது இன்னொருத்தர் மனைவி இவர் சேர்த்துக்கிட்டாரு. அவள் வந்து எப்படி ஜீவ சமாதி ஆனாரோ அது மாதிரி இவளும் ஆயிடுவானோன்னா இவர் பயந்து போய் ஏதாவது கேஸ் போடுறாரு. அப்போ அதையும் வந்து விசாரிங்கன்னு கோர்ட்டு உத்தரவு போடுது. நியாயமான உத்தரவு அது. என்ன அந்த ஆசிரமத்தில் என்னென்ன கொடுமைகள்லாம். இதே மாதிரி தான் மெட்ராஸ் ரேஸ் கிளப்லேயும் ஒரு காமெடி பண்ணாங்க. என்ன 6ஆம் தேதி வந்து ஆர்டரை போட்டு 9ஆம் தேதி வந்து போய் சீல் வச்சுட்டாங்க. அது கோர்ட் கடுப்பாயிடுச்சு. 3 நாள் தான் டைம் கொடுப்பீங்களா, ஒரு 10 நாள் 20 நாள், ஏன்னா உள்ள குதிரையெல்லாம் இருக்குது, 1 மாதம் டைம் கொடுத்தா தான் அவன் வந்து அப்புறப்படுத்தணும், அதுக்கப்புறம் நீ சீல் வைக்கலாம், 3 நாள் எப்படி வைப்ப. இந்த மாதிரி கோமாளித்தனம் இங்கேயும். இவர் ஆர்டர் போட்டார், 2 நாளில் பெரிய ஒரு 150 பேர் உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். போனால் சரி வரமுறையாக பண்ணால் தான் இந்த விஷயங்கள். ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நேராக 150 போய் பேர் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க ஆய்வு பண்ணுங்கன்னு. அவன் 24 மணி நேரத்தில் எல்லாத்தையும் மூடி வச்சிடும், அவன் எல்லாம் மறைச்சிடுவான் உண்மையிலே தப்பு பண்ணுறான். நீ திடீர்னு போயிட்டு 1 நாள் கழிச்சு போயிட்டு அந்த கோமாளித்தனம் பண்ணனால அவன் நேராக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அந்த கோர்ட் அதை விசாரித்த விதமே உங்களுக்கு தெரியும். இது வந்து மத்திய அரசின் ஆதரவுடன் தான் எல்லாமே நடக்குது. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேஸை, ஒரு ஹெச்பி கேஸை இங்கே வந்து அவங்க என்ன ஸ்டே பண்ணியிருக்கணும், என்னது அந்த ஆய்வெல்லாம் நடத்தக்கூடாது, கோர்ட் வந்து முடிவெடுக்கட்டும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் அந்த அறிவுரை சொல்லி விட்டுருக்கணும். அப்படி பண்ணாமல் அந்த கேஸையே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றி இங்கே இருக்க வழக்கறிஞர்கள் எல்லாம் காசு செலவு பண்ணிட்டு இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போக வச்சு, ஏன்னா அந்த கதைக்கு யாரும் காசு கொடுக்க போகிறதில்ல. ஒரு ஹைகோர்ட்டில் போட்ட கேஸு என்ன 2000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. கோர்ட் ஃபீஸு லாயர் ஃபீஸு 1 லட்ச ரூபா ஆகும்னு. அந்த மாதிரி போட்ட கேஸை நீ உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றினா அங்கே வக்கீல் வைக்கணும். அதுக்குன்னு அட்வொகேட் ஒன் ரெக்கார்டுன்னு இருக்குது. எல்லாரும் போய் வாதாட முடியாது சுப்ரீம் கோர்ட்டில். அந்த வக்கீலுக்கு எடுத்தோடனே ஒரு 3 லட்சம் கேட்பாங்க. அதெல்லாம் செலவு பண்ணி போகணும். அந்த மாதிரி கேஸ் அங்கே கொண்டு போயிட்டு உடனே கேஸை ஒரே நாளில் டிஸ்மிஸ் பண்ணுறது அது 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 வந்து நமக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஒப்புதலும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அவரை காப்பாற்றுறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும். அந்த புரட்சி வெடித்தாதான். ஸோ இது தவிர இந்த விஷயம் நடந்தோன்னு என்ன ஆகுது, ஒரு ஹைதராபாத்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்றாங்க. இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்குது. உண்மையிலே இவர் ஜக்கியை வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இவர் ஜக்கி அந்த ஆசிரமத்தில் நடக்கிற பல தவறுகளை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட. அவங்க வந்து ஓகேன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஜக்கிக்கு இமெயில் அனுப்புகிறாங்க. ஜக்கிக்கு பல பேர் இமெயில் அனுப்புகிறாங்க. இதை தான் நக்கீரன் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் அனுப்புகிற அந்த இமெயிலெலாம் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட பதிலும் வர மாட்டேங்குது. ஆனால் ஜக்கி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இமெயிலெலாம் போட்டு இப்போ இமெயிலில் வந்து கன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர்லாம் இருக்க வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்போ இமெயில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஜக்கி பார்த்தாரா, அசிஸ்டன்ட் பார்த்தாரா, ஏதோ நடந்துட்டுருக்கு. ஜக்கியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற யூஎஸில் இருக்க ஒரு லேடி தான் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவரோட க்ளோஸாக இருக்கவங்க இந்த ஹைதராபாத் அம்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தை வந்து யூஎஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 2 வருஷமாக கற்பழிச்சு அது வந்து மென்டல் ஆயிடுச்சு அந்த குழந்தை. யாரு சார்? அந்த 2 ஈஷா ஆசிரமத்தில் அந்த ஹோம் ஸ்கூல்னு வச்சுருக்காங்களே அந்த ஸ்கூலில் வச்சு கற்பழிச்சிருக்காங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங் டீச்சரை யாரோ ஒருத்தன் கற்பழிச்சு அது மென்டல் ஆயிடுச்சு அந்த குழந்தை. அதான் ஃபாரினில் இருக்குது. இப்போ இன்னும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான். சின்ன 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வரையில் ஒரு மாதிரி அலூஃபாக இருக்குது அந்த பொண்ணு, பேச மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேன். அப்போ தான் அவங்க அம்மா தேடி கேட்க இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஈஷா ஆசிரமத்தில். இவங்க போய் ஸ்டே பண்ணி அப்புறம் இவங்கெல்லாம் கண்டறிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேயும் பொண்ணு எடுத்து யூஎஸ் எங்கே அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் பையனையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அதாவது ஃபீடஃபீலியாங்கிறது ஆண் பையனை வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி தான். அது பண்ணி இது பண்ணி அப்புறம் சாக்கெத் டெல்லியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து நான் போயிருந்தேன் என்னை கற்பழிச்சிட்டான்னு சொல்லி சாக்கெத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணால் காசு கொடுத்து அமைக்கிறாங்க, இல்லை பயமுறுத்தி எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துருக்கு. ஸோ கடவுள்னு ஒருத்தர் கடைசியாக இருக்கான், அவன் பார்த்துக்குவான்னு நம்ம விட்டுறணும். என்ன இப்போ தலைமுறையாக இருக்குது, என்ன காரணம்? இப்போ தலைமுறையாக இருக்குது. இந்த விஷயம்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ அதுவும் விஷயம் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த சொன்னது அவருடைய கூட இருந்த ஒரு பெண். என்ன அவரோட அமெரிக்காவில் அவரோட கூட அவர் ஒத்தாசையாக இருந்த பெண் தான் முக்காவாசி. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஹைதராபாத் அம்மா உணர்ச்சி வசப்பட்டு மீடியாலாம் பார்க்க உளறிடுறாங்க. என்னது ஆமாம்மா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஜக்கி விட்டு இந்த லேடி அப்படின்னு. அது தப்பு. அது சோர்ஸை சொல்லுவாங்க. சோர்ஸை சொல்லவே கூடாது. சோர்ஸை சொன்னாலே எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால தான் ஜக்கி ஒருவேளை அங்கேருந்து அவங்கள எப்படி அடக்கிறேன்னு ட்ரை பண்ணுறானோ. இப்போ அமெரிக்காவில் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அமெரிக்காவில் அவங்க சொல்கிறாங்க எவ்ரி செகண்ட் பர்சன் இஸ் அ கல்ட் ஹியர். இந்த ஜக்கி மாதிரி லட்சக்கணக்கானவர் இங்கே இருக்கானுங்க யோகா டீச் பண்ணுறேன்னு அமெரிக்கா ஃபுல்லாக. நாங்கள் எத்தனை பேரை தான் பிடிச்சி உள்ளே போடுறது? ஸோ கான்க்ரீட்டாக ஏதாவது எவிடன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் எடுத்து பார்க்க முடியும். சும்மாலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுன்னு அங்கேயும் போலீஸ்லாம் சொல்லிடுறாங்க.
ஸோ இவனுக்கு இந்த இதெல்லாம் பண்ணால் ப்ராப்ளி இன்டெலிஜென்ஸும் இருக்கும். ஏன்னா வெரி க்ளோஸ் டு பிஜேபி. கண்ட்ரி இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, நீ உள்ள வர்றது இப்போ சகுது வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அவன் அங்கே யோசித்து கொண்டு இருக்கிறார். அப்போ தான் இந்த விஷயத்தில் தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் சிவான்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போ போன ஒரு 2 மாதம் முன்னாடி சில மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறாரு எங்கள் கோயம்புத்தூரில். இப்போ நம்ம வந்து செங்கல் சூளைகளை மூடி இருக்கோம், அதே மாதிரி இவர் வந்து செங்கல் சூளைகள் அல்லாத இடத்தில் அள்ளப்பட்ட மணி, அதாவது கிரேவல் அப்படிம்பாங்க. ஒன்று வந்து செங்கலுக்கு அள்ளப்படுறது மண், இது அந்த கொஞ்சம் அந்த சரளை கிரேவல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. சரளை மண், அந்த மாதிரி மண்ணை அள்ளுறாங்க. கேட்டால் செங்கல் சூளைன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இவர் காமிக்கிறாரு. லட்சக்கணக்கான டன்னு கணக்கில் வெட்டி வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டானுங்க. அனுப்பி அதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிய வரும். அப்புறம் வந்து கோர்ட் வந்து அதை ஆராய ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு இப்போ ஒரு முன்னாடி என்ன பண்ணுறாரு, எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதை தான் வீடியோ போட்டிருந்தேன், ஆடியோ போட்டிருந்தேன். 6:55 ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி மணல் அள்ளிக்கிட்டு இருக்கானுங்க, அள்ளிக்கிட்டு வந்த வண்டி ஈஷா வண்டி, அவன் பேர் வந்து கோட்டைக்காடு ஆனந்தன் அவன் பேர். அவன் ஒரு அக்யூஸ்ட். அவன் வந்து இதுக்கு முன்னாடி சில ஆளை அடித்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு குயிஷாவில். அந்த அடிதடியில் வந்து அவன் அக்யூஸ்ட். அவன் வந்து அவன் பேரில் எஃப்ஐஆர்லாம் இருக்குது. இந்த வண்டி அவன் தான் எல்லாமே ஈஷாவுக்காக தான் ஓட்டுறான். இந்த ஆனந்தன் வந்து வண்டி விழுந்துருச்சு, ட்ரைபல்ஸ் எல்லாம் ஆதிவாசிகள்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க, நான் போகிறேன், கண்டிப்பாக பிரச்சனை வரும், அடிதடி வரும், நீங்கள் ட்விட்டரில் ஒரு ட்வீட் மட்டும் போட்டுருங்க, கண்டிப்பாக பிரச்சனை போனால் சத்தத்தை நான் வந்து ஹேட் டு கோ ஃபார் டின்னர், நான் போயிட்டு நான் அப்போ போடல அட்வான்ஸ், ஏன்னா அட்வான்ஸை நம்ம போட்டு அது வந்து நாளைக்கு டெஃபமேஷனாக வரும், அதனால் நான் விட்டுட்டு அப்புறமா போடலாம், ஃபோட்டோ ஏதாவது அனுப்புங்க ஒரு வண்டி ஃபோட்டோ அப்படின்னு. சரின்ட்டு போனவர் தான் காலைல 3:30 மணிக்கு அவருடைய வக்கீல் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, அடித்து துவைச்சிட்டானுங்க, 50 பேர் போட்டு மிதிச்சிருக்கானுங்க, அதாவது எதுவும் வெட்டுக்காயம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் போட்டு மிதித்து அதாவது வெளியே காயம் வராமல் அடிச்சிட்டானுங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் வக்கீல் போயிட்டு நீதிமன்றத்தை சொல்லி ஆர்டர்லாம் வாங்கி ஆக்ஷன்லாம் எடுங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுங்கன்னு வாங்கியிருக்கான். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் அந்த இடத்துக்கு வர சொன்னது விஏவும் தாசில்தார் நினைக்கிறேன், இவங்க தான் வர சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல இருக்கு வாங்கன்னு. இவரை மாட்டி விட்டதே அவங்க தான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல போனால் அவங்க 2 பேரும் இல்லை. 2வது மணல் வெட்டின பகுதி வந்து ஈசாவுடைய, அது வரேன், அதுக்கு தான் வரேன் இருங்க. அப்போ இவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன சார் இந்த இடத்துல மணல் இந்த மாதிரி வந்து வண்டி பிடிபட்டுருக்குன்னா, அவங்க வந்து உடனே வந்து இவருக்கு ஒரு ஆவணத்தை அனுப்புகிறாங்க. இல்லை அவங்க பர்மிட் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல மணல் இல்லை. அந்த இடத்த தான் கோர்ட்டு வந்து தடை செய்தது 2 மாதம் முன்னாடி. இதெல்லாம் அள்ளியிருக்காங்க, பெரிய லெவலில் என்கொயரி பண்ணோன்னு அந்த கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் உத்தரவு போட்டாங்க, இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய லெவலில் லட்சக்கணக்கான டன் அள்ளப்பட்டிருக்கிறது, அதுவும் அதாவது மலை அடிவாரத்தில். இதெல்லாம் வந்து மிருகங்களுக்கு சேதம், எல்லாத்துக்கும் சேதம், நீரோடைகள்லாம் சேதம். இதுக்கு மட்டும் இல்லாமல் வனத்துறையிலேருந்து ஒருத்தர் லெட்டர் எழுதியிருக்காரு கலெக்டர் ரெவென்யூ ஆஃபீஸுக்கு, இந்த இடத்துல வந்து இந்த நேச்சுரல் என்வாயன்மெண்ட் திரும்ப கிரியேட் பண்ணும், பயங்கரமாக டேமேஜ் பண்ணி மணல்லாம் அள்ளிட்டாங்க, இதெல்லாம் சட்டவிரோதம்னு ஃபாரஸ்ட்டே எழுதியிருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அந்த லெட்டர்லாம் வச்சு தான் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணது, இந்த இடத்துல மணலே அள்ளக்கூடாது. அப்புறம் எஸ்பிக்கிட்டையும் கலெக்டரே சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு. ஸோ அடுத்த வாட்டி ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க ஒரு மாதம் இல்லை ஒரு 10-15 நாள் கழிச்சு. என்ன ரிப்போர்ட்னா, ஒரே ஒருத்தரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. கோர்ட்டுக்கு கோவம் வந்து, எப்படி ஒருத்தரை வச்சு இவ்வளோ பிடிச்சிங்களா, எப்படி பிடிக்க முடியும் இவ்வளோ பேர், இதான் இவ்வளோ அள்ளியிருக்காங்க, ஒரு லாரி ஒருத்தரை பிடிச்சிட்டு கோவம் வந்து தான். அப்புறம் வந்து அந்த ஜட்ஜ் அவரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பெரிய லெவல் ரிப்போர்ட் கொடுத்து அது வந்திருக்கு. ஸோ இவர் அந்த போயனே சொல்கிறாருல்ல, சிவா இந்த இடத்துல அல்றாங்க, அப்போ தான் அவங்க அந்த பெர்மிட் அனுப்புகிறாங்க. அந்த பெர்மிட் வந்து பேன் பண்ண பெர்மிட்டு. அதில் வச்சு தான் கன்ஃபார்ம் ஆகுது இவர் உலகம் முழுக்க சேவ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அனுப்புகிறாரு, ப்ரொபகண்டா பண்ணி வெளிநாட்டில். இப்போ கூட போயிட்டு ஏதோ எனது சுற்றுப்புறச்சூழல் இதெல்லாம் பேசினேன் அப்படி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் என்னைக்கு மாட்டிக்கிட்டாரோ, என்னைக்கு அமெரிக்கா போனாரோ, எஸ்கேப் ஆனாரோ, அன்னையிலேருந்து அவருடைய எல்லா ட்விட்டர் ஹேண்டிலும் அவரை பற்றி ஒரே புகழ். லேடிஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் வந்து குரு இப்படி பண்ணார், குரு அதை பண்ணார், இதை பண்ணார், சேவ் சாயில் பண்ணார், காவேரி காலிங் பண்ணார், இதெல்லாம் ப்ராபகண்டா பண்ணார். கடைசியில் சேவ் சாயில்னு உலகம் முழுக்க சொல்லிட்டு இவரே மணல் திருடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பாட்டம் லைன். இதில் ஈஷாவுக்கு மிகப்பெரிய அளவு பங்கு இருக்குது. ஈஷா தான் அள்ளினதே மணலை, திருடினது மணல் திருடினது ஈஷாவும் ஒருத்தர். ஈஷாக்கிட்ட வேலை செய்கிற அடியார். 2வது விஷயம் நான் சொன்ன, கடவுள் பார்த்துக்குவானு. சரி, என்னதான் அரசு ஆதரவு வந்து ஏமாற்றினாலும் ஜல்லிக்கட்டு மாதிரி சபரிமலா மாதிரி மக்கள் போராட்டம் வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீ பண்ணும் அட்டூழியங்கள் தான். முதலாக மணல் அள்ளி மாட்டியிருக்காரு. ஸோ அவரே வந்து இந்த உலகம் முழுக்க மணலை காப்பாற்றுங்கள், அதை காப்பாற்றுங்கள், 1 இன்ச்சு நான் யானை வழித்தடத்தில் இருந்தால் என்னை வகற்றுங்கள். அது ஏன் தெரியுமா தைரியமாக சொன்னார்? யானை வழித்தடங்களே தமிழ்நாட்டில் இன்னும் மார்க் பண்ணல.
அவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது யானை வழித்தடங்களில் இருக்கிறதா ஈஷான்னு ஒருத்தன் ஆர்டிஐ போட்டிருக்கான். இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன்னா யானை வழித்தடங்கள் எதுன்னு தெரியாது அவனுக்கு. இப்போ என் கேஸ் போட்டதுக்கப்புறம் தான் யானை வழித்தடங்கள் 42 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே இன்னும் ஃபர்மாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பல சிக்கல்கள் இருக்குது, மக்கள்லாம் அப்புறப்படுத்த வேண்டியது அதெல்லாம். ஸோ அது கீப்பிங் தேட் சைட். பட் ஜக்கி வாசுதேவ் வந்து நேரம் நெருங்கி விட்டது, இந்தியாவுக்குள்ளே இனிமேல் வருவாராங்கிற சந்தேகம் தான். அவனை முட்டு கொடுக்குறவங்கலாம் முட்டு கொடுத்துட்டு இருப்பானுங்க. கதிகலங்கி போயிருக்காங்க. தமிழ்நாட்டு பாஜகலாம் நிறைய பேர் அவர்கிட்ட போய் ஒண்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் கதிகலங்கி போய் தான் இருக்காங்க. ஆனால் கடவுள் கடைசியில் செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் எப்போ மறுபடியும் இந்தியா வருவாரா, இல்லை அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் இருக்கு. நான் வரமாட்டான்னு சொல்ல, வரவும் சான்ஸ். அரசாங்கமே நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரிலேட் பண்ணுங்களேன். இப்போ அதானியை வந்து இந்தியாவுக்குள்ள எவ்வளோ கேஸ் இருக்கு. என்ன செபி சீஃப் வந்து அதானியோட இன்வால்வ்டு. என்ன அதானியோட இன்வால்வ்டு. அவங்களே காப்பாற்றிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்கள பதவி நீங்க. இதே நேரத்தில் ஐசிஐசிஐ சீஃப் அந்த லேடி வந்து உள்ளே வச்சுட்டாங்க. என்ன இவங்கள வந்து டச்சே பண்ணல. ஸோ அதானி மேலே எவ்வளோ கேஸ் போட்டாலும் அவர் உத்தமன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? வெளிநாட்டுக்காரன் பிடிச்சிட்டான். அது புரியுதில்ல. அவன் வந்து இங்கே தப்பின ஊழலுக்காக பிடிக்கல. அவன் நாட்டு மக்களை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி, ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதானி கம்பெனி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் அங்கே இருக்கவங்களாம் பங்கு வாங்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த நாட்டின் சட்டத்துக்குள்ளே இவர் வந்துட்டார். அந்த சட்டத்துக்குள்ளே வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நீ ஏற்றுவதுக்காக, இது இன்சைடர் ட்ரேடிங் மாதிரி தான். அது மேனிப்புலேஷன் ஆஃப் ஸ்டாக். ராஜரத்னம்னு இலங்கையை சேர்ந்தவர் தூக்கி 11 வருஷம் உள்ளே வச்சாங்க. அவர் வெளியே வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வேணும்னே இது பண்ணிட்டாங்க, பழி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான் இவர் வந்து இவருடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக்ஸை ஏற்றுறதுக்காக இங்கே லஞ்சம் கொடுத்து இத்தனை ஆர்டர்களை பெற்றார். தமிழ்நாட்டிலையும் கொடுத்தார். தமிழக அமைச்சர்களும் மாட்டப் போகிறார்கள், மாட்டி விட்டார்கள். ஆனால் இப்போ என்னென்னா வந்து 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. திமுகவும் பாஜகவும் வெளியே எதுவும் விஷயம் வராது. அவ்வளோதான். அதே போல் இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் ஒரு நாளில் மாட்டிடுவாங்க. அது மாட்டிடுவாங்க. அது இன்னைக்கு நேரத்தை என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிடுவாங்க. கண்டிப்பாக சார். நேரம் நிறைய தகவல் அது குறித்து பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.